மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட், அதாவது வந்து ஒரு 15 டேஸ் 20 டேஸில் வந்து பை ஆர் செல், பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, செல் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ ட்ரெண்டு மேலே தான் போகுமா கீழே தான் வருமானதை நம்ம முன்னாடி அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராது. அதாவது ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகுது, கீழேருந்து மேலே போகுது, அப் ட்ரெண்டில் ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி அகெயின் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. இப்போ இது மேலே தான் போகுமா இல்லை கீழே தான் வருமா? இதை முன்னாடியே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம். சில இடத்துல போய் சில ஆப்பில் போய் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு பாசிபிளாக இருந்தால் அந்த இடத்துல தான் நீங்கள் பையிங்க்கு ஃபோக்கஸ் வைக்கணும் ஆர் செல்லிங்க்கு ஃபோக்கஸ் வைக்கணும். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று, இப்போது மார்க்கெட் மேலேருந்து இப்போ கீழே இறங்கிட்டே இருக்கு. ஓகேவா? இது இறங்குறே ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்னா பேரிஷ். ஓகே, பேரிஷ் சொல்லுவீங்களா வெரி பேரிஷ் சொல்லுவீங்களா? இது வந்து பேரிஷ் இல்லை, வெரி பேரிஷ். வெரி பியரிஷ். சரி, வெரி பியரிஷ் எப்போ புல்லிஷா மாறும் அப்படின்னா பியரிஷ், வெரி பியரிஷ், அப்புறம் என்ன ஆகும்னா நியூட்ரல், நியூட்ரல் அண்ட் தென் புல்லிஷ், அப்புறம் வந்து வெரி புல்லிஷ். வெரி புல்லிஷ். நீங்க என்ன பண்ணனா, ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறுதுன்னா இந்த நியூட்ரல்ல எடுத்தீங்கன்னா வெரி பெஸ்ட். சார் இதெல்லாம் நான் எடுக்க முடியலன்னா புல்லிஷ்ல எடுத்தீங்கன்னா வெரி புல்லிஷ் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். வெரி புல்லிஷ் எப்போ நியூட்ரல் ஆகுதோ அப்போ நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல எப்போ ஃபுல்லா வெரி புல்லிஷ்ல போயிட்டு நியூட்ரல்ல மாறும்போது நீங்க எடுத்தீங்கன்னா பியரிஷ், வெரி பியரிஷ் வந்து நியூட்ரல் ஆகும்போது நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் ஸ்டாக்ல பார்க்கணுன்றது கிளீனா காட்டுனா பாருங்க. இப்போ நான் 2 3 ஸ்டாக் காட்டுறேன். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆகுது, தெரியுதுங்களா? சஸ்டெயின் ஆகுனா இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இது பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்ல நீங்க எடுக்கிற மாதிரி தான் இது கீழே தான் வருமா மேலே போகுமா? சில இடத்துல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்கும் இறக்கம்னா இறங்கிட்டே இருக்காது, கரெக்ஷன் வரும். அதே சில இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மேலே போகும். அங்கே போய் நம்ம வந்து செல் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது என்ன ஆகும், கரெக்ஷனை முடிச்சுட்டு மேலே போகும்போது உங்களுக்கு லாஸ் தான் வரும். அப்போது இது கீழே தான் போகுமான்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக கவனிக்கணும். கீழே தான் போகுமான்றத சில இடத்துல போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஓகேனா மட்டும்தான் நீங்கள் செல்லிங் ஆர் பையிங்க்கு ஃபோக்கஸ் வைக்கணும். பையிங்னா மேலே போகுன்றது ஃபோக்கஸ் வைக்கணும், செல்லிங்னா கீழே வருதுன்னு ஃபோக்கஸ் வைக்கணும். இப்போ இது பிரேக் அவுட் பாருங்க, இது மாதிரி பாக்ஸ் பாருங்க பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது கீழே தான் வருமா அப்படின்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா மணி கண்ட்ரோல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மணி கண்ட்ரோல் ஆப்பு. இங்கே போயிட்டு நான் பஜாஜ் ஆட்டோன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ பஜாஜ் ஆட்டோவை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வரும்போது இப்போ இது என்ன இருக்கு, பேரிஷ். அது பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு பேரிஷாக இருக்கணும். பேரிஷாக இருந்தால் நான் செல் பண்ண போகிறேன். ஓகே, செல் பண்ணிட்டேன். மார்க்கெட் ஃபுல்லாகவே கீழே வந்துட்டான். ஓகே, பேரிஷ் ட்ரெண்ட் சொல்லிச்சா, பேரிஷ் ட்ரெண்டு, அப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சு. இல்லைன்னா நியூட்ரலாக இருந்தாலும் நீங்கள் செல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்டு வெரி புல்லிஷாக இருந்து நியூட்ரலாக மாறுது, நியூட்ரலாக மாறி பேரிஷாக மாறுது, பேரிஷ்லேருந்து வெரி பேரிஷ். அப்போ இன்னும் வந்து மார்க்கெட் பேரிஷில் தான் இருக்குது, இன்னும் வெரி பேரிஷ் பண்ணலாம். அப்போ இன்னும் கீழே இறக்கிறதுக்கு பாருங்கள், மேலே போயிட்டு திருப்பியும் கீழே இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் இன்னொரு ஸ்டாக் காட்டுறேன் பாருங்கள், பெல். இப்போ பெல் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு இதே மாதிரி ஒரு சஸ்டெயின் ஆகி இங்கே இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. சார் இது மேலே தான் போகுமா அப்படின்றதுல நம்ம இப்போ போய் பார்க்கலாம். அதாவது புல்லிஷில் இருக்கா, இல்லை நியூட்ரலில் இருக்கா, இல்லை வெரி புல்லிஷ். நியூட்ரலாக இருந்தாலும் ஓகே தான், நம்ம போய் பார்ப்போம். இப்போ பெல் வந்து என்ன இருக்கு, சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது நியூட்ரலாக இருக்கு. இப்போ நீங்கள் இதில் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை புல்லிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி புல்லிஷில் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். சரியா, வெயிட் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து ஈச்சர் மோட்டார் பார்க்குறேன். ஈச்சர் மோட்டார் ஒரு ட்ரெண்ட் லைனு, இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, தெரியுங்களா? மேலேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி, இதெல்லாம் கரெக்ஷன் தான், இதெல்லாம் செல்லிங் கிடையாது. இதில் போய் நீங்கள் வந்து செல்லிங்க்கு ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா அது வந்து அகெயின் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு
பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடும், நம்மளுக்கு லாஸ் தான் வரும். அப்போ இந்த கரெக்ஷனில் எப்படி பை பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன். இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இது மேலே தான் போகுமான்றதை நம்ம பார்ப்போம். புல்லிஷாக இருந்தால் என்ட்ரி பண்ணலாம், நியூட்ரலாக இருந்தால் என்ட்ரி பண்ணலாம், வெரி புல்லிஷாக இருந்தாலும் என்ட்ரி பண்ணலாம். ஏன்னா இங்கே போனோம் நியூட்ரலாக மாறிச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் அதே போல ஈச்சர் மோட்டார் பார்ப்போம். இங்க பாருங்க வெரி புல்லிஷ். தாராளமாக பை பண்ணி எப்போ நியூட்ரலாக மாறுதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். இல்லை அந்த லெவல்ஸ் போகும்போது கண்டிப்பாக நியூட்ரலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த லெவல்ஸ் போகும்போது நீங்கள் இந்த லெவல்ஸ் இப்படி நான் மார்க் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் போகும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஒரு 15 டேஸ் இல்லை ஒரு 10 டேஸ் அந்த லெவல் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பண்ணால் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.